நாங்கள் தான் என புதுக்கோட்டையில் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாலையீடு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக தெற்கு மாவட்ட பூத் லெவல் ஏஜென்ட் மற்றும் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் ஆகியவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் என்ன, ஏற்கனவே அவர் இதுபோன்றுதான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அதை மீறிதான் திமுக வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சராக MK ஸ்டாலின் வந்தார். அவர் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் 2-3 எங்கள் பணியை தொடங்கிவிட்டோம். அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாம் பாஜகவோடு கூட்டணி வைத்தது பிடிக்கவில்லை. அதனால் பாஜகவை நன்மை பயக்கும் கட்சி என்று மாற்றுகிறார். நாங்கள் என்ன நன்மை செய்யாமலா இருக்கின்றோம்? முன்பு பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று கூறினார். தற்போது கூட்டணி வைத்து நன்மை பயக்கும் கட்சி என்று கூறுகிறார். அதனை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு கூடும் கூட்டத்தை விட பல மடங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. முதலிடம் என்பதால் அதனை ஒருங்கிணைப்பு செய்வது அந்த கூட்டத்தை கூட்டி உள்ளனர். எங்களுக்கு கூடும் கூட்டத்தை விட அங்கு கூடிய கூட்டம் குறைவுதான். நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் திருவாரூர் வருகிறார். திருவாரூருக்கு வந்து பாருங்கள் முதலமைச்சருக்கு எவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்று. 15ஆம் தேதி மயிலாடுதுறை தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிறார். அப்போது பாருங்கள் யாருக்கு கூடிய கூட்டம் அதிகம் என்று. அன்று இருந்த பாஜக நல்ல கட்சி தான். இன்று இருக்கும் பாஜக நல்ல கட்சி இல்லைதான். அதற்கு என்ன காரணம் என்று வெளிப்படையாக அனைவருக்கும் தெரியும். தேர்தலில் அவரவர் பணியை அவரவர்கள் செய்கிறார்கள். ஆனால் வெற்றியடைய போவது நாங்கள் தான். ஓரணியில் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது. அனைத்து இடத்திலும் அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்கின்றனர். மக்களை முன்வந்து சேர்கின்றனர். மிகவும் பிரியமாக இருக்கின்றனர். சர்வர் சரியாக வேலை செய்யும் இடத்தில் எல்லாம் 30,000 பேர் வரை சேர்ந்து உள்ளனர். சர்வர் சில இடங்களில் வேலை செய்யவில்லை. அந்த இடத்தில் தான் கொஞ்சம் தாமதம் ஆகிறது. சர்வர் வேலை செய்யும் இடத்தில் சிறப்பாக இருக்கிறது. ஒன்றிய அரசு ஆளில்லா ரயில்வே கேட்டுக்கு தீர்வு காண மாட்டார்கள். பாலம் கூட மாநில அரசு தான் கட்டி வருகிறது. ஒன்றிய அரசு பாலம் இணைப்பு கூட கொடுக்கவில்லை. நிலத்தை கையகப்படுத்தி நாங்கள் கொடுக்காமல் இல்லை. நிலம் கையகப்படுத்தும் பொழுது நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று விடுகின்றனர். நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கும் சூழல் இருக்கிறது என்று தெரிவித்தார். இந்த மாவட்டத்திலே நாம் நம்முடைய இயக்கத்துக்கான உறுப்பினர்களை சேர்க்க முடியும். அதே நேரத்திலே மாற்று கருத்து கொண்டவர்களிடத்திலேயும் நாம் அவர்களை நேரடியே சென்று சந்தித்து அவரிடத்திலே இந்த ஆட்சியினுடைய சாதனை அதெல்லாம் ஏங்க அவர் நேற்று கூட்டத்தை பார்த்தீங்களா? நேற்று அதை விட நம்ம தலைவருக்கு தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அவங்கெல்லாம் ஒன்று அது சும்மா முதல் இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. அதே கூட்டம் எங்கள் கூட்டத்தோட கம்மி தான். இப்போ நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் வராது. நாளைக்கு திருவாரூர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. 14